இந்த கொடிமரத்தை கும்பிட்டாலே அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும், இப்படிதான் சாமி கும்பிடணும்னு பவன் கல்யாண் அவங்க பொண்ணுக்கு சொல்லித்தர அவங்களும் பயபக்தியோட சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சாமி தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகள் வேற்று மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால ஏழுமலையான் மீது நம்பிக்கை இருப்பதா உறுதிமொழி பத்திரத்துல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா பவன் கல்யாண் அவர்களும் அவங்களுடைய 2 பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. இந்த லட்டு விவகாரத்துக்கு அப்புறமா ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் 11 நாட்கள் பிரயாச்சித்த தீட்சை மேற்கொண்டாரு. இந்த தீட்சையை நிறைவு செய்யும் விதமா நேத்து திருப்பதி அலிப்பெரி மலைப்பாதை வழியா பாத யாத்திரையா திருமலைக்கு நடந்து போயிருக்காரு. கூடவே தன்னுடைய 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போயிருக்காரு. ரொம்ப சின்சியரா அவரும் அவங்களுடைய 2 பொண்ணுங்களும் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. பவன் கல்யாணுடைய இளைய மகள் வேறு மதத்தை சேர்ந்தவங்க, அதனால அவங்க உறுதிமொழி நம்பிக்கை பத்திரத்துல கையெழுத்து போடணும். அவங்க மைனர் அப்படின்றதுனால அப்பாவான பவன் கல்யாணும் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணாரு. பாத யாத்திரை அப்படின்றதுனால அவருக்கு பயங்கரமா வேர்க்குதுங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, கடவுளுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த பாத யாத்திரையை மேற்கொண்டாரு. கூடவே தறிக்கொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கூடத்துல அன்னப்பிரசாதம் தயார் செய்து பக்தர்களுக்கு பரிமாறுவதை கேட்டறிஞ்சிட்டு அவரும் கூட போயிட்டு அங்க சாப்பிட்டுருக்காருங்க. தன்னோட பொண்ணுங்களோட சேர்ந்து சாமி தரிசனம் பண்ண இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.